வெல்கம் டு அபிஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் இதில் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட், பெர்ஸ்பெக்டிவ்ஸ், மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் இந்த லெசனில். டு நோ த மீனிங் ஆஃப் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்னா என்ன ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லேருந்து டெவலப்மெண்ட் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். டு நோ த இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் நமக்கு புரியணும், மீனிங் தெரியணும். அதை இண்டிகேட்டர்ஸ் எதை பேஸ் பண்ணி எக்கனாமிக் டெவலப் ஆயிடுச்சு நம்ம சொல்கிறோம், அதோட இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். டு நோ த பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா முதல்ல என்ன, அதாவது நமக்கு இப்போ என்னென்ன நீட்ஸ் இருக்கோ அந்த நீட்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். அதுக்காக இருக்க எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸும் அழிக்காமல் ஃபியூச்சருக்கு கொஞ்சம் ரிசோர்ஸ் நம்ம எடுத்து வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதோட பாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு introduction. So the word development is used widely. It refers to the progress of a particular field or a particular person. Similarly, the economic progress of a country is known as economic development. So development அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. ஒரு பர்டிகுலர் பர்சனாக இருக்கலாம், அல்ல பர்டிகுலர் ஒரு துறையில் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். எப்படி நம்ம அந்த துறை முன்னேறுது, ஒரு பர்சன் வந்து எப்படி முன்னேறி இருக்காரு அப்படிங்கிற குறிக்கிற வேர்டு தான் டெவலப்மெண்ட். அதே மாதிரி நம்ம நாட்டோட பொருளாதாரம் இருக்குல்லையே, அந்த எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ஆஃப் கண்ட்ரி இஸ் known as எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம நாட்டோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறுது அப்படிங்கிறத குறிக்கிறது எக்கனாமிக் டெவலப்மெண்ட். However, the interpretation of the concept development keeps on changing from time to time, from person to person, and its meaning gets extended further. ஸோ ஆனால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு தாட் இருக்குது, ஒரு டைமில் ஒரு மாதிரி குறிக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு டயக்ராம் போட்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு என்னன்னு சொல்கிறாங்க. லெட் அஸ் ட்ரை டு இமேஜின் வாட் டெவலப்மெண்ட் மீன்ஸ் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஆளுக்கு கோயிங் ப்ராசஸ் இன் நியூ டேரக்ஷன், நீடட் டேரக்ஷன், அதாவது தேவைப்பட்ட டேரக்ஷனில் வேகமாக முன்னேறது ஒரு ஆளுக்கு டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம். மூவிங் ஃபார்வர்ட், வேகமாக முன்னேறது. நாட் டூயிங் சேம் மிஸ்டேக் டுவைஸ், ஒரு செஞ்ச தப்பே திருப்பி செய்யாமல் இருக்கிறது டெவலப்மெண்ட்னு ஒருத்தர் நினைக்கலாம். பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப். அட்வான்ஸ், க்ரோஸ் வித்தின், நெவர் எண்டிங் ப்ராசஸ், பெட்டரிங் யுவர் செல்ஃப், ஃப்ரீடம் டு க்ரோ, ப்ராக்ரஸ். ஸோ இது எல்லாமே என்ன மீனிங்கு, டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரீடம் டு க்ரோனா என்ன, நான் வளர்கிறதுக்கு எனக்கு ஃப்ரீடம் இருந்தால் அது டெவலப்மெண்ட் ஒருத்தர் நினைக்கிறாரு. பெட்டரிங் யுவர் செல்ஃப்னா என்ன, நானே பெட்டராக இருக்கேன், இன்றைக்கி இருக்கிறத விட நாளைக்கு நான் பெட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டரிங் யுவர் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. Different perspectives about development. Every human being has an ambition or desire of his or her own to achieve progress in life. ஸோ ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் ஒரு எய்ம் இருக்குது, அவன் லைஃப் நான் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. சிமிலர்லி we have ideas about how a country should progress. ஸோ அதே மாதிரி நம்ம கண்ட்ரி வந்து இப்படி இருந்தால் சூப்பராக இருக்குங்கிறது ஒரு ஐடியாஸ் இருக்கும். If our thinking turns towards progress and about the ways to achieve the many goals for progress, it leads to development. என்ன சொல்கிறாங்க, ஸோ அதே மாதிரி நம்ம ஐடியாக்கள் வந்து முன்னேற்றத்தை நோக்கி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த சார்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த டயக்ராமு, ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. ஃப்ரம் த above chart you will notice that other than income, people seek freedom to grow on their own. ஸோ வெறும் இன்கம் மட்டும் கிடையாது, ஃப்ரீடமும் வேணும்னா மக்கள் விரும்புகிறாங்க. Thus development refers to the improvement in quality of life, such as higher income இருக்கணும், better education, health and nutrition, less poverty and more equal opportunity. ஸோ டெவலப்மெண்ட்னா என்னென்ன, வெறும் பணம் மட்டும் டெவலப்மெண்ட் கிடையாது. ஹையர் இன்கம் இருக்கணும், எஜுகேஷன், நல்ல படிப்பு, பெட்டர் எஜுகேஷன் கிடைக்கணும், பெட்டர் ஹெல்த், ஸோ நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை, நியூட்ரிஷன் இருக்கணும், லெஸ் பாவர்ட்டி, ஸோ வறுமை குறையணும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. The term economic development refers to the overall growth of all sectors of the economy by adoption of new technologies. Economic development improves the living standards of the people as well as the status of the country. ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க, டெவலப்மெண்ட் வந்து ஓவரால் க்ரோத், எல்லா செக்டாரும் ஓவரால் க்ரோத் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்படி நியூ டெக்னாலஜிஸ் அடாப்ட் பண்ணி ஓவரால் க்ரோத் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்ஸ் த லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துது, அஸ் வெல் அஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் த கண்ட்ரி, நாட்டோட தரத்தையும் உயர்த்துது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்ல வர்றாங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சரி, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க எக்கனாமிக் டெவலப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எப்படி, எதை வச்சு பேஸ் பண்ணுறது, எதை வச்சு கண்டுபிடிக்கிறது, அதோட இண்டிகேட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேஜர் இண்டிகேட்டர்ஸ் டு மெஷர் த லெவல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆர் Net National Product NNP, Per Capita Income CPI, Purchasing Power Parity PPP, Human Development Index HDI. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சின்ன ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க.
final money value of total goods and services produced within the geographic boundaries of a country during a specified period of time. Normally a year is known as gross domestic product, GDP. இப்போ நீங்கள் பேப்பர்லாம் பார்ப்பீங்க, இந்த வருஷம் வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னா என்ன ஜிடிபினா என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம நாட்டுக்குள்ளே வித்தின் த பவுண்ட்ரிஸ்னு இருக்குல்லையே, அதாவது நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே ஃபைனல் மணி வேல்யூ ஆஃப் டோட்டல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது நீங்கள் ஒரு பென் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு குட்டு. ஒரு சர்வீசஸ் அப்படின்னா ஒரு பேங்கிங் செக்டாரோ ஒரு இன்சூரன்ஸ் செக்டாரோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட மொத்த உற்பத்தி இருக்குங்க இல்லையா, ஸோ அதோட டோட்டல் வேல்யூ நம்ம நாட்டுக்குள்ளே எவ்வளோ நடக்குது ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படிங்கிறதான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். ஸோ இது என்ன, ஜிடிபி அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர், அப்போ நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்னா அது இன்னொரு இண்டிகேட்டர். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் ப்ரீஃபாக போக படிப்பீங்க 10+1 +2ல். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ட்ரூ மெஷர் ஆஃப் நேஷ்னல் அவுட்புட். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நேஷ்னல் இன்கம். ஸோ நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம நேஷ்னல் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது நேஷ்னல் அவுட்புட், நம்ம நாட்டிலேருந்து எவ்வளோ அவுட்புட் வெளியில் போகுது அப்படிங்கிறத ட்ரூ மெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. A rise in per capita income means an increase in aggregate real output. Hence, this is a better indicator than national income for measuring development. For measuring a country's development, its income is considered to be one of the most important factors. ஸோ ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க, அதோட இன்கம் தான் மெயின் ஃபேக்டர் அப்படிங்கிறாங்க. கண்ட்ரிஸ் வித் ஹையர் இன்கம் ஆர் கன்சிடர்ட் டு பி மோர் டெவலப்டு தேன் தோஸ் வித் லோயர் இன்கம். ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ் ஹையர் இன்கம் இருக்கோ அந்த கண்ட்ரிஸ்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம், டெவலப்டு கண்ட்ரிஸ்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் USA. ஸோ அது வந்து நல்ல இன்கம் இருக்குது, அதனால் டெவலப்டு கண்ட்ரிஸ்னு சொல்கிறோம். ஸோ இன்கம் இட் செல்ஃப் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ இந்த இன்கம் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர் அப்படிங்கிறாங்க. அந்த கண்ட்ரியோட எவ்வளோ இன்கம், அந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ வருவாய் வருது அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து பெர் கேபிட்டா இன்கம். சரி, ஓகே, பெர் கேபிட்டா இன்கம்னா என்ன? However, for comparing the development of various countries, total income is not satisfactory measure. சரி, ஒரு கண்ட்ரியோட டோட்டல் இன்கம் மட்டும் போதுமா? ஒரு கண்ட்ரி இப்போ இந்தியா வந்து இத்தனை கோடி வருவாய் வருது, அமெரிக்காவுக்கு இத்தனை கோடி வருவாய் வருது, பாகிஸ்தானுக்கு இத்தனை கோடி வருவாய் வருதுன்னு சொல்கிறோம், அது மட்டுமே போதுமே? எதுக்கு பெர் கேபிட்டா இன்கம்? ஏன் அப்படின்னா, since countries are different populations, comparing the total income will not be suggestive of what an average person is likely to earn, as people in one country are better off than others in different country. ஸோ என்ன காரணம், எதுக்கு பெர் கேபிட்டா இன்கம் பார்க்குறோம்? ஒவ்வொரு கண்ட்ரிலையும் மக்கள் தொகை வேறுபடுது. ஸோ டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் கேட்டகரி இருக்குது. ஸோ அமெரிக்காவோட மக்கள் தொகை வேறு, நம்ம நாட்டோட மக்கள் தொகை வேறு. ஸோ அதனால தான் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு பார்க்குறோம். Average income is calculated by dividing the country's total income by its total population. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ஆவரேஜ் இன்கம்? ஸோ மொத்த இன்கம் இருக்கு இல்லையா, கண்ட்ரிஸ் டோட்டல் இன்கம், நம்ம நாட்டோட மொத்த வருமானத்தை டிவைட் பண்ணுறாங்க. எதால் டிவைட் பண்ணுறாங்க? பை இட்ஸ் டோட்டல் பாப்புலேஷனால், நம்ம மக்கள் தொகையால் டிவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் பெர் கேபிட்டா இன்கம். த ஆவரேஜ் இன்கம் இஸ் ஆல்சோ கால்ட் பெர் கேபிட்டா இன்கம். Calculations of per capita income of all countries are calculated only in the US dollar in order to compare international level. ஸோ பெர் கேபிட்டா இன்கம் வந்து எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, டாலர்ஸ், யூஎஸில் டாலர்ஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் பெர் கேபிட்டா இன்கம் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியுமே ஒவ்வொரு கரன்சி வச்சுருக்கான். ஸோ நம்ம இந்தியன் ருப்பி வச்சுருக்கோம், யூஎஸ் டாலர் வச்சுருக்கான், யூரோப்பியன் கண்ட்ரி ஜீரோ வச்சுருக்கான். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிஸும் ஒரு கரன்சி இருக்கிறனால மெஷர் பண்ண முடியாது, ஈக்குவலாக கம்பேர் பண்ணணும். அப்படிங்கிறனால யூஎஸ் டாலர்ஸில் மட்டும்தான் பெர் கேபிட்டா இன்கம்மை கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து இது ஒரு சின்ன டூயினோ கொடுத்துருக்காங்க. ஸோ லோ இன்கம் கண்ட்ரீஸ் வந்து பெர் கேபிட்டா இன்கம் எப்படி இருக்குது, மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன டேப்லெட் காலம் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அடுத்த பாயிண்ட்டு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஸோ அப்படின்னா என்ன? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி இஸ் டிஃபைன்ட் as the number of units of a country's currency required to buy the same amount of goods and services in the domestic market as $1 would buy in the US. ஸோ சிம்பிளாக சொல்கிறேங்க, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டினா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போ இந்த பென் வாங்க போகிறீங்க, ஓகேங்களா. ஸோ இந்த பென் வாங்குறதுக்கு ஒரு கண்ட்ரியோட கரன்சி எத்தனை யூனிட்ஸ் தேவைப்படுது, அதாவது யூனிட்னா என்ன, ₹1, ஓகேங்களா. ஸோ இந்த பென் வந்து ₹10 வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை யூனிட் தேவைப்படும்? 10 யூனிட் தேவைப்படும். number of units of country's currency required to buy the same amount of goods and services domestic market. ஸோ நம்ம நாட்டில் இந்த பேனா வாங்குறதுக்கு ₹10 தேவைப்படுது. அதே மாதிரி இந்த பேனா வந்து நம்ம யூஎஸில் வாங்கணும், யூஎஸ் டாலர் கொடுத்தா எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. This technique of purchasing power parity allows us to estimate what exchange between two currencies is needed to express the accurate purchasing power of the two currencies in the respective countries.
ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த எதுக்கு இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி பார்க்குறாங்க அப்படின்னா, அப்போ தான் வந்து ரெண்டு கரன்சிக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ யூஎஸில் வந்து $1 கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ₹70 கொடுக்குறோம். ஸோ அதை எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. Recently, India became the third largest economy in terms of PPP. China became the largest, defeating the US to second position. ஸோ நம்ம தான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் தேர்ட் பிளேஸில் இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து US ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தான், ஆனால் இப்போ வந்து சைனா தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கான், செகண்ட் பிளேஸில் US போயிட்டான். அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட். Human resource is necessary for the progress of any country. The term human resource refers to the collective abilities of people which can be utilized in production sector. So production sector நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான் பண்ணுறோன்னா, ஸோ அதில் தேவைப்படுற அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இருக்குல்லையா. ஸோ அது வந்து என்ன, கலெக்டிவ் எபிலிட்டிஸ் ஆஃப் பீப்புள், ஒரு மக்களோட கலெக்டிவ் எபிலிட்டிஸ் தான் ஹியூமன் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். Human resource development means development of a person's physical and mental abilities through education, health care and training. அதாவது மக்களுக்கு தேவைப்படுற அடிப்படை கல்வி, அவருக்கு ஹெல்த் கேர் அண்ட் ட்ரைனிங்லாம் கொடுத்து அவரோட எபிலிட்டிஸ் நம்ம டெவலப் பண்ணுறது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். Therefore, investment in education and health of people can result in a high rate of returns in the future for a country. இப்போ என்ன சொல்ல வர்றாங்க, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எஜுகேஷன்லேயும் ஹெல்த்லேயும் பண்ணோன்னா, மக்களோட எஜுகேஷனுக்காகவும் ஹெல்த்துக்காகவும் பண்ணோம்னா ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறாங்க அந்த கண்ட்ரிக்கு ஃபியூச்சரில். இப்போ கவர்மெண்ட் வந்து குழந்தைங்களுக்குலாம் இலவச கல்வி கொடுக்குது இல்லையா. ஸோ அது இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் வந்து எஜுகேஷன் இன்வெஸ்ட் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா, அவங்க படித்து நல்ல வேலைக்கு போய் அவங்க ஸ்கில் டெவலப் பண்ணணும். ஸோ அவங்க டேக்ஸ் கட்டுவாங்க. ஸோ அதுக்கு கண்ட்ரிக்கு ஒரு ரிட்டர்ன் அது. For example, if a child is invested with good education and health, he or she may return to be very productive in future in the form of higher earnings and greater contribution to the society. Human Development Index indicates all-round development of the people in the society. ஸோ நான் சொன்னது இல்லையா, ஸோ இந்த ஒரு சின்ன குழந்தையோட கல்வியிலையும் அதோட உடல் நலத்திலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க நல்லா படித்து நல்லா சம்பாதிப்பாங்க. ஸோ சொசைட்டிக்கு அவங்க திருப்பி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட். In the past, economists believed that rate of economic growth of nations could be increased only by increasing investment in physical capital. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நினச்சாங்க எக்கனாமிஸ்ட்லாம், பொருளாதார வல்லுநர்கள் இருக்காங்களே, அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஃபிசிக்கல் கேபிட்டல், அதாவது ஒரு லேண்ட்லேயோ ஒரு பில்டிங்லேயோ ஒரு மிஷின்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணால் தான் அதாவது இன்க்ரீஸ் நல்லா இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நான் நம்பியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டாங்க. பட் தே ஹவ் ரியலைஸ்ட் ஓவர் த டைம் தட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபிசிக்கல் கேபிட்டல். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஸோ ஹியூமன்ஸ்லேயும் அதாவது எஜுகேஷன் ஹெல்த் கேர் ஹியூமன்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து டியூனோ என்ன சொல்கிறாங்க, த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இன் இந்தியா. இட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் சிச்சுவேட்டட் அஸ் சாஸ்திரி பவன் இன் நியூ டெல்லி. ஸோ இந்தியாவில் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி எங்கே இருக்குது, சாஸ்திரி பவனில் நியூ டெல்லியில் இருக்குது. அடுத்து வாட் இஸ் HDA, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இவ்வளோ நேரம் நம்ம சொன்னோம் இல்லையா, சிம்பிளாக ஒரு டயக்ராமில் உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், ஆவரேஜ் எஜுகேஷன் லெவல்ஸ், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ ஒரு குழந்தை பிறக்கும்போது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஸோ அது அவங்க எவ்வளோ படிக்கிறாங்க, அவங்க எஜுகேஷன் லெவல்ஸு, ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவங்க எப்படி லைஃப் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பெர் கேபிட்டா இன்கம், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை பேஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கண்ட்ரியில் வந்து நல்ல பெர் கேபிட்டா இன்கம் இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து நல்ல வெல்த்தியான கண்ட்ரி. ஸோ அந்த பீப்புள் வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் இருக்காங்கன்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகே, sustainable economic development is taken to mean development without damaging the environment and not compromising with the needs of the future generation. அதாவது இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு வர ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம ரிசோர்ஸை விட்டு வைக்கணும், நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லுது. இட்ஸ் டேக்கன் டு மீன் டெவலப்மெண்ட் வித்தவுட் டேமேஜிங் த என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணாமல், மரத்தை வெட்டாமல், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்ம அழிக்காமல் நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் டெவலப்மெண்ட் இருக்க முடியும்னு பார்க்குறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். The consequences of environmental degradation do not respect to national or state boundaries. Sustainability of development is compared to a new era of knowledge in which scientists, economists, philosophers and other social scientists are working together. ஸோ நம்ம ஒரு மரத்தை வெட்டுறோம், ஒரு என்விரான்மெண்ட் டேமேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேமேஜ் வந்து நாட்டுக்கு மட்டும், ஒரு ஸ்டேட்குள்ளே மட்டும் இருக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் குளோபல் வார்மிங் ஆகும். ஸோ எல்லாருக்கும் தான் வந்து பாதிப்படைய போகுது. அதனால சஸ்டைனபிளாக நம்ம எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. கேன் பி டிவைடட் இன்ட்டு 2 டைப்ஸ். என்னென்ன, ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள். ஸோ ரினியூவபிள்னால் என்ன, அதாவது சோலார் எனர்ஜி எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ரினியூவபிள் ரிசோர்ஸை ரீப்ளென்சிபிள், அதாவது நீ அழிக்க திருப்பி வர்ற ரிசோர்ஸஸ் வந்து ரினியூவபிள். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த இடத்துல, ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ நான் ரினியூவபிள் அப்படின்னா
அது அவ்வளோதான். கோல் அண்ட் பெட்ரோல் எக்ஸாம்பிள், நீ பெட்ரோல் வந்து போட்டு முடிச்சுட்டு அப்படின்னா திருப்பி வராது, அது அவ்வளோதான், போயிடும். யூஸ் பண்ணால் திருப்பி வர்றது ரினியூவபிள், திருப்பி வராதது நான் ரினியூவபிள். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷனை ரொம்ப நாளாக பேசிக்லேருந்து நீ படிச்சிருப்ப. ஸோ கிரவுண்ட் வாட்டர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ரினியூவபிள் ரிசோர்ஸ். நம்ம கிரவுண்ட் வாட்டர் தண்ணி இருக்கு இல்லையா, நம்ம தண்ணி குடிக்க திருப்பி ஊறிடுது அது. ஸோ கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறது ரினியூவபிள் ரிசோர்ஸ். The question arises as to how sustainable development is possible if the resources are overused rather than being replenished. Non-renewable resources get exhausted after a certain number of years of extracting and using them, and they cannot be replenished. ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றாங்க, ஸோ ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம ஓவராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காலத்துக்கிட்ட முடிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் அரைஸ் ஆகுது. ஸோ நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அப்படி கிடையாது. ஸோ கோல் வந்து இருக்குது, இப்போ நிலக்கரி இருக்குது, அது ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி ஃபார்ம் ஆக மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். ஸோ அதனால் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அதெல்லாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஸோ டூ யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. லிட்ரஸி ரேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் செகண்ட் ஹையஸ்ட் எம்மாங்க சதர்ன் ஸ்டேட். ஸோ லிட்ரரி ரேட் அப்படின்னா நம்ம படிப்பறிவு இருக்கு இல்லையா, ஸோ தமிழ்நாடு தான் செகண்ட் ஹையஸ்ட்டாக இருக்குது சதர்ன் ஸ்டேட்ஸில். தமிழ்நாடு லிட்ரஸி ரேட் இஸ் ஹையர் தான் நேஷ்னல் ஆவரேஜ். ஸோ நம்ம நாட்டோட இந்தியாவோட நேஷ்னல் ஆவரேஜை விட தமிழ்நாடோட லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்குது. The enrollment for higher education in Tamil Nadu is the highest in India. ஸோ ஹையர் எஜுகேஷன் இதோட என்ரோல்மெண்ட் ரேட் இருக்குல்லையா, ஸோ எவ்வளோ பேர் ஹையர் எஜுகேஷனில் சேர்றாங்க அப்படிங்கிறது, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் இந்தியாவிலே ஹையஸ்ட்டு. To achieve real sustainability, we need to balance economic, social and environmental sustainability in equal harmony. ஸோ நம்ம வந்து உண்மையிலேயே சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கணும், நமக்கு எக்கனாமிக், சோஷியல் அண்ட் என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஜென்ரல் the question of development or progress is continuous. At all times, as a member of society and as an individual, we need to ask where we want to go and what we wish to become and what our goals are. ஸோ இங்கே என்ன சொல்ல வர்றாங்க, ஸோ நம்ம அழிக்காமல் என்ன பண்ண முடியும், ஸோ என்விரான்மெண்ட் டேமேஜ் பண்ணாமல் எந்த அளவுக்கு நம்ம இருக்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு சின்ன லிட்ரஸி ரேட்டு உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. லிட்ரஸி ரேட்டு, செக்ஸ் ரேஷியோ, ஃபீமேல்ஸு, என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஹையர் எஜுகேஷனில் எவ்வளோ இருக்காங்க, ஸோ ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, குஜராத், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு. ஸோ நம்ம தமிழ்நாடு தான் நம்ம டாப்பில் இருக்கோம். என்ரோல்மெண்ட் ரேட் ஹையர் எஜுகேஷனில் வந்து நம்ம தான் டாப்பில் இருக்கோம். செக்ஸ் ரேஷியோ, ஃபீமேல்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க 1000 மேல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அதுலேயும் நம்ம தான் அதிகமாக இருக்கும். அதில் வந்து கேரளா ஹையஸ்ட்டு, நம்ம செகண்ட் ப்ளேஸில் இருக்கோம். லிட்ரஸி ரேட், ஸோ லிட்ரஸி ரேட்டில் வந்து நம்ம தான் செகண்ட் ப்ளேஸில் இருக்கோம். ஃபஸ்ட் ஒன் கேரளா, அடுத்த ப்ளேஸில் நம்ம இருக்கோம். ஸோ இது வந்து இந்தியாவோட டோட்டல் ஆவரேஜ். அடுத்த ஒரு சின்ன டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரினியூவபிள் ரிசோர்ஸ்னால் என்ன, நான் ரினியூவபிள்னால் என்ன அப்படின்னு இந்த டேப்லெட் காலம் பார்த்தாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். நான் ரினியூவபிள் என்னென்ன வருது, ஃபாசில் ஃபியூயல், மினரல்ஸ்லாம் வருது. ஸோ பெட்ரோல், டீசல், மினரல்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டோன்னா திருப்பி வராது. ஸோ இது எல்லாமே நான் ரினியூவபிள் கீழே கொண்டு போயிட்டாங்க. ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் ரீப்ளென்சிபிள் ரிசோர்ஸஸ். திஸ் ஆர் பொல்யூஷன் ஃப்ரீ அண்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணால் திருப்பி வந்துடும், ரெனியூ ஆயிரும். பொல்யூஷன் ஃப்ரீ, இது வந்து பொல்யூஷன் கிடையாது, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. திஸ் ரிசோர்ஸஸ் டேக் அ ஷார்ட் டைம் ஃபார் ரினியூவல். ஸோ சீக்கிரம் வர்றது ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, வாட்டர், வுட், பேப்பர். ஸோ இது எல்லாமே ரினியூவபிள். நான் ரினியூவபிள்னால் என்ன, திருப்பி வராது, அது வந்து பொல்யூஷன் நிறையா இருக்கும், டேமேஜ் பண்ணும் என்விரான்மெண்ட்டை. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆர் நீடட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் ரிசோர்ஸஸ். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். ஸோ கோல், பெட்ரோல், நேச்சுரல் கேஸ், டீசல் இது எல்லாமே பல வருஷம், லட்சக்கணக்கான வருஷங்களான தான் ஃபார்ம் ஆகுது திருப்பி. அடுத்து பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. யூஸ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்தியா டிபெண்ட்ஸ் ஆன் தெர்மல் அண்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் டு மீட் பவர் நீட். ஸோ இந்தியாவில் வந்து கரண்ட் எப்படி தயாரிக்கிறாங்க, தெர்மல் அண்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ஸில் மோஸ்ட்டாக நம்ம கரண்ட் கன்சப்ஷன் நம்ம பண்ணுறோம். போத் தி சோர்சஸ் ஹேவ் அன் அட்வர்ஸ் என்விரான்மெண்டல் இம்பேக்ட். ஸோ இது வந்து ரொம்பவே நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை பாதிக்குது. தெர்மல் பவர் பிளான்ஸ் எமிட் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு விச் பொல்யூட் த என்விரான்மெண்ட். ஸோ இந்த தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து என்ன, கார்பன் டை ஆக்சைடு பயங்கர குவான்டிட்டியில் வெளியில் விடுறோம் நம்ம. ஸோ அது வந்து என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணுது. அடுத்து சோலார் பவர் இன் இந்தியா. Solar power is the conversion of energy from sunlight into electricity either directly using photovoltaic cells or indirectly using concentrated solar power. ஸோ சோலார் எனர்ஜினா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சோலார் எனர்ஜி நீங்கள் பார்த்துருக்கீங்களே, இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து சோலார் செல்ஸ் வைக்கிறாங்க, மாடியில் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ சோலார் செல்ஸ் வந்து என்ன பண்ணுது, கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் சன்லைட்டில் இருக்க எனர்ஜியை வாங்கி எலக்ட்ரிசிட்டி நமக்கு கொடுக்குது. சோலார் பேனல்ஸ் அப்சர்வ் சன்லைட் as a source of energy to generate electricity. ஸோ அந்த சோலார் பேனல் இருக்குல்ல, இந்த பேனல்ஸ் வந்து இப்போ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க.
A solar electric system can reliably produce electricity for homes and offices. These distributed solar systems are often installed by home and business owners to reduce the electricity cost. ஸோ கரண்ட் பில்லு வந்து அதிகமாக வருது, அந்த எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுனால நம்ம வீட்லேயும் ஆஃபீஸஸ்லேயும் இந்த சோலார் பவரை யூஸ் பண்ணலாம். சோலார் பவர் இன் இந்தியா இஸ் அ ஃபாஸ்ட் டெவலப்பிங் இண்டஸ்ட்ரி. ஸோ சோலார் பவர் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் ரொம்ப ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு வருது. தமிழ்நாடு இஸ் அ ஸ்டேட் வித் ஹையஸ்ட் இன்ஸ்டால் சோலார் கெப்பாசிட்டி இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் ஹையஸ்ட் சோலார் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் சோலார் பவர் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. As on 31st July 2017, the total installed capacity in Tamil Nadu is 1697 megawatts. ஸோ 2017 படி தமிழ்நாட்டில் இத்தனை மெகாவாட்ஸு சோலார் பவர் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் என்னென்ன மாதிரி பாலிசிஸ் இருக்குது? environmental policies in India have been evolved considerably over past 3 decades. ஸோ 3 decades கிட்டத்தட்ட 30 வருஷமாக நம்ம பாலிசிஸ் கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கோம் என்விரான்மெண்ட்டை நம்ம காப்பாற்றுறதுக்கு. This policies have covered a wide range of issues such as air, water pollution, waste management and biodiversity conservation. ஸோ ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம பாலிசிஸ் கொண்டு வர்றோம். இந்தியா ஃபேஸஸ் சேலஞ்சஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் which has to be achieved with limited resources, minimum externalities and in the presence of uncertain climate. One of the approaches to overcome this challenge is through path of sustainable development. ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் இல்லாமல் என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம டெவலப் பண்ண முடியுமோ ஸோ அந்த மாதிரி அப்ரோச் தான் என்ன பண்ணுறோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நமக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் இன்டர்பிரேட்டட் அண்ட் இன்ட்ரடியூஸ் நியூ சேஞ்சஸ் இன் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் த்ரூ சீரீஸ் ஆஃப் டைரக்ஷன் அண்ட் ஜட்மெண்ட்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவும் ஒரு சில ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு, கவர்மெண்ட் வந்து ஒரு சில சஜஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கொண்டு போங்க டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில அட்வைஸ் பண்ணியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டும். ஆர்டிகிள் 51A. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 51AG என்ன சொல்லுது, that it shall be the duty of every citizen of India to protect and improve the natural environment including forests, lakes, rivers and wildlife and to have compassion for living creatures. ஸோ இது வந்து நம்மளோட ஒரு சிட்டிசனோட டியூட்டி. ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறது, ஃபாரஸ்ட், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப்பை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒவ்வொரு சிட்டிசனோட கடமை. Development increases the quality of life. This means that people will have higher incomes, better education, better health and nutrition, less poverty and more equality of opportunity. So development அப்படிங்கிறது என்ன, நல்ல படிப்பு இருக்கணும், எஜுகேஷன், பெட்டர் எஜுகேஷன், பெட்டர் ஹெல்த், நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, ஸோ நியூட்ரிஷன் பற்றாக்குறையெல்லாம் இல்லாமல் இருக்கிறது, லெஸ் பவர்ட்டி, ஸோ வறுமை கம்மியாகணும், மோர் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லிஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ எந்தெந்த ஆக்டை நம்ம இந்தியாவில் இப்போ கரண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1972 நம்ம என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் இருக்குது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு, அடுத்து வந்து வாட்டர் ப்ரிவென்ஷன் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட்டு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு கொடுக்குறாங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த ஆக்ட் மட்டும் எந்த இயர் எந்த யூஸ்க்காக அந்த ஆக்ட் வந்துச்சுங்கிறத நீங்கள் ஒரு ட்ரிப் ரீட் பண்ணிக்கோங்க. த க்ரோத் ஸ்டோரி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது வந்து அமிர்தா சென் இருக்கார் இல்லையா, ஸோ இவர் வந்து ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட்டு. ஸோ அவரை கொடுத்த ஒரு சின்ன ஸ்டோரி நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிற கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஹேவிங் அச்சீவ்ட் ரேபிட் ப்ராக்ரஸ் வித் ரிலேட்டிவ்லி ஷார்ட் பீரியட் டெஸ்பைட் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் அப்பேலிங் லெவல்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, டிப்ரிவேஷன், இன்இக்வாலிட்டி. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப நம்ம வறுமையில் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸோ ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் நம்ம வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துருக்கோம், ஷார்ட் பீரியடில் நம்ம வேகமாக வளர்ந்துருக்கோம்னு சொல்கிறாரு. டியூரிங் த ஷார்ட் பீரியட் தமிழ்நாடு மச் டு த consternation of many economists initiated bold social programs such as universal midday meals, அதாவது மதிய உணவு திட்டம்லாம் இருக்குல்லையா, ஸோ அந்த மாதிரி midday meal ஸ்கீம்ஸ்லாம் ப்ரைமரி ஸ்கூல்ஸில் ஸ்டார்ட் பண்ணது. started putting in place an extensive social infrastructure, schools, health center, roads, public transport, water supply, electricity connections and much more. ஸோ தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரணும் அப்படிங்கிறனால நல்ல எக்ஸ்டென்சிவாக சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ஸு, ரோட்ஸு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் சப்ளை, எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. டுடே தமிழ்நாடு ஹேஸ் சம் ஆஃப் த பெஸ்ட் பப்ளிக் சர்வீசஸ் அமங் ஆல் ஸ்டேட். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் மெனி ஆஃப் them are accessible to all on non-discriminatory basis, அதாவது டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. லாட் பஸ் நாட் லிஸ்ட். There is no evidence that the cultivation of human capability has been at the cost of conventional economic success, such as a fast economic growth.
Tamil Nadu have some of the highest per capita incomes and lowest poverty rates among all Indian states. Economic growth in turn has enabled this state to sustain and consolidate active social policies. This is an important example of the contemporarity between economic growth and public support. ஸோ இந்த இதில் என்ன சொல்ல வராங்க, தமிழ்நாடு வந்து ஹையஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம்ஸ் இருக்குது, ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்கு, பாவர்ட்டி ரேட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஹையஸ்ட் இன்கம் இருக்கிறனால நிறைய சோஷியல் பாலிசிஸில் இந்த ரோட் போடுறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து யார் சொல்லியிருக்காரு, அமர்த்தியா சென் சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.